நம்மளுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு தோட்டம் மாதிரி. அந்த தோட்டத்தை எப்படி பராமரிக்க போகிறோங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. இப்போ நம்மளோட வீட்டில் நம்ம ஒரு தோட்டத்தை, ஒரு கார்டனை வைக்கிறோம், அதில் ஒரு பூச்செடியை வைக்கிறோம், மரத்தை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அதை பராமரிப்போமா இல்லையா? இல்லை பராமரிக்காமல் அதுக்கு நல்ல உரம் கொடுக்காம, மண் போடாமல், தண்ணி ஊற்றாமல், அதை பராமரிக்காமல் விட்டோன்னா என்ன ஆகும்? செடி செத்து போயிடும். அதனோட பயனை நம்ம அனுபவிக்க முடியாது. அதே போல தான் நம்மளோட ஆழ்மனம். நம்மளோட ஆழ்மனத்தில் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, நல்லதை கொடுத்தோம்னா நல்லது நமக்கு கிடைக்கும். நல்லதை சிந்தித்தோம் என்றால் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம எண்ணங்களை எப்படி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கொடுக்கும். அதை தான் ஈர்ப்பு விதி நமக்கு சொல்லித்தருது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நம்மளுடைய பாதையை தீர்மானிக்கிறது, நம்மளுடைய செல்வ செழிப்பை தீர்மானிக்கிறது, நம்முடைய நல்லதை தீர்மானிக்கிறது, நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்மளோட ஆழ்மனம். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ நாளாக நெகட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணிவிட்டு, நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு, திடீர்னு நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை நினைங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதற்கான முயற்சிகளை நம்ம பண்ணணும். நம்மளால் இது முடியலையே அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 3 நாள் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் தினமும் பண்ண உங்களை அறியாமையே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களோட ஆழ் மனசில் உங்களை அறியாமையே நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல எதிர்கால திட்டங்களை உங்கள் மனசு, உங்களோட சிந்தனை நினைக்க தொடங்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது தான் நடக்கும். நம்மளுக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நல்லது தான் நடக்கும். நான் இது ஒரு சின்ன ஹேபிட் தான். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தினமும் நான் இரவு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மொட்டை மாடிக்கு போவேன். என்னோடய பையனையும் நான் கூட்டிகிட்டு போவேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், அப்படியே விட்டுருவோம். இப்போ என்னென்னா தினமும் ஒரு 5 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ். எனக்கு கொஞ்சம் டைம் ஃபஸ்ட்லலாம் கொஞ்சம் நேரம் தான் நான் இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வானத்தை பார்த்துட்டு நிலாக்கிட்ட, நட்சத்திரத்துக்கிட்டலாம் பேசுவேன். என்னோடய விஷயத்தை சொல்லுவேன். நீ எனக்கு துணையாக இருன்னு கேட்பேன். எனக்கு எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததோ அதுக்கு எல்லாமே நான் தேங்க் பண்ணுவேன். என்னோடய பையனையும் நான் சொல்லுவேன். அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு டாய்ஸ் வேணும், எனக்கு டாய்ஸ் கிடச்சதுக்கு தேங்க்ஸ், எனக்கு சாப்பிட கிடச்சதுக்கு தேங்க்ஸ். அந்த மாதிரி ஒரு குழந்தை என்ன சொல்லுமோ அதை சொல்லும். ஸோ இது ஃபஸ்ட்டில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணலை. ஆனால் அதற்கப்புறம் எனக்கு அது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு தெரப்பி மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த டைம் சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு கொஞ்சம் நேரம் அங்கே போய் மேலே மொட்டை மாடியில் போய் வானத்தை பார்த்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிட்டு, இறைசக்திக்கிட்ட பேசிட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். ஸோ நீங்கள் இதற்போல் அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவான, நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு இந்த ஒரு வழி. 2வது நான் சொல்கிறது, நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். பதிகங்கள் வாசிக்கிறது, தியானம் பண்ணுறது, அஃபர்மேஷன் சொல்கிறது, கிராட்டிடியூட் சொல்கிறது. இதில் ஏதாவது ஒன்று உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஆழ் மனசை மாற்றுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நம்மளோட ஆழ் மனதில் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்களை நினைக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு வரும். இது நம்மளுடைய குடும்பத்திற்கும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் போய் சேரும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இறை சக்தியோடு இணைங்க, பிரபஞ்ச சக்தியோடு இணைங்க.
இதை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வேறு எப்படிலாம் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கலாம், என்னென்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த நான் பயனடைந்த ஒரு விஷயம். அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 5 to 10 minutes நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் எல்லா முறைகளையும் நீங்கள் பின்பற்ற ஆரம்பிங்க. எப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அஃபர்மேஷன் சொல்கிறது, கிராட்டிடியூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெடிடேஷன், அப்புறம் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆழ் மனதை நீங்கள் புதுப்பிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட தேவையில்லாத சிந்தனைகள், நிகழ்வுகள் எத்தனையோ இருக்குது. ஸோ அதிலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. முதல்ல உங்களை ஹீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த பிரபஞ்சத்தோடையும் இறை சக்தியோடையும் நம்ம இணையலாம். நம்மளோட நாட்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற நாட்களில் நம்ம மன அமைதியோடு வாழ்வோம். ஓம் நற்பவி.